வாங்க ஒரு திக் திக் கதைக்குள்ள போகலாம். இது ஒரு மூலக்கதையில இருந்து எடுத்ததுதான். ஆனா கேக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். வர்ற ஒவ்வொரு திருப்பமும் நம்மள ஒரைய வைக்க போகுது. சரி வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். திடீர்னு ஒரு வீட்டு காலிங் பெல் அடிக்குது. வெளியே இருந்து ஒருத்தர் காரன் அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாங்க. இந்த ஒரு சத்தம் இதுதான் நடக்க போற எல்லா பயங்கரத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அலெக்ஸ்னு ஒரு பையன் அந்த வீட்டுக்குள்ள போறான். ஆனா பாவம் அவனுக்கு தெரியாது அங்க அவன் பார்க்க போற காட்சி அவன் வாழ்க்கையே புரட்டி போட போகுதுன்னு. உள்ள போன அலெக்ஸ் அவங்க பாட்டிய கூப்பிடுறான். ஆனா எந்த பதிலும் வரல. கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க பாட்டி அசைவே இல்லாம கிடக்குறாங்க. அவங்க முகம் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்து பயந்து போய் உறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. பாட்டி உடம்புக்கு பக்கத்திலேயே காரன் ஒரு பொண்ணு, அவளும் அப்படியே சிலையா உட்கார்ந்து இருந்தா. அவளால பேச முடியல, அசைய முடியல. அவ கண்ணு மட்டும் எதையோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு பயம் அவ முகத்துல. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து பாட்டியோட உடம்ப ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா இப்ப நம்ம மனசுல ஒரே கேள்விதான். அந்த பாட்டிய சாகடிக்கிற அளவுக்கு காரனை இப்படி பேச முடியாத அளவுக்கு ஆளாக்கின அந்த விஷயம் என்ன? அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பார்த்தாங்க? அடுத்த நாள் டிடெக்டிவ் நாககாவா இந்த கேஸை விசாரிக்க வராரு. இந்த மர்ம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இப்போ அவர்கிட்ட தான் இருக்கு. நாககாவா அங்க வந்து பார்க்கும்போது அந்த வீடு ஒரு கிரைம் சீன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு போலீஸால முழுசா சீல் வைக்கப்பட்டிருந்துச்சு. உள்ள இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் அப்படியே பூட்டப்பட்டு இருந்துச்சு. நாககாவா விசாரிக்க ஆரம்பிச்சதும் மர்மம் இன்னும் அதிகமாகுது. இந்த லிஸ்ட பாருங்களேன். வீட்டு ஓனரோட பையன் மேத்யூ, அவங்க மனைவி ஜெனி, ரெண்டு பேரையும் போன வாரத்துல இருந்து காணோம். பாட்டியை பார்த்துக்கிட்ட நர்ஸ் யோகோ, அவங்கள நேத்துல இருந்து காணோம். கேரன், அவதான் அதிர்ச்சியில ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்ன நடக்குதுங்க? ஒரே ராத்திரில இத்தனை பேர் எங்க போயிருக்க முடியும்? நாககாவா அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட மேத்யூவோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஆளே இல்லாத பூட்டி சீல் வச்ச வீட்டுக்குள்ள இருந்து ஃபோன் எப்படி அடிக்கும்? நாககாவாவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் மெதுவா மாடிக்கு போய் அந்த ரூமை பாக்குறாங்க. ஃபோன் ரிசீவரை எடுத்தா அவங்களுக்கு இன்னொரு ஷாக். அந்த ஃபோனோட வயர் கட்டாயி தொங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபோன் எப்படி அடிச்சது? அந்த ஃபோன் அடிச்ச மர்மமே இன்னும் தீரல. அதுக்குள்ள அந்த மாடியில அவங்களுக்கு இன்னொரு பயங்கர காத்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் போற போக்கே மாறப்போகுது. அவங்க டார்ச் லைட் அடிச்சு அந்த ரூமை தேடும்போது அங்க ரெண்டு சடலங்கள் கிடக்குது. இந்த வீட்ல மர்மத்துக்கு மேல மர்மம் கூட்டிட்டே போகுது. ஆமாங்க, அந்த ரெண்டு உடம்பும் வேற யாருடையதும் இல்ல. காணாம போனாங்கன்னு சொன்னாங்களே அந்த மேத்யூ அப்புறம் ஜெனியோடது தான். இப்போ கேள்வி என்னன்னா, அவங்கள கொன்னது யாரு இல்ல எது? சரி, இப்ப இந்த கதை சூசன்னு இன்னொரு பொண்ணை நோக்கி போகுது. அந்த வீட்ல நடந்த எதுவுமே தெரியாம அவ தன்னோட ஆபீஸ்ல ஒரு விசித்திரமான அனுபவத்தை சந்திக்கிறா. சூசன் அவ ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது அவ ஃபோன் அடிக்குது. ஸ்கிரீன்ல தெரிஞ்ச பேரை பார்த்து அப்படியே நின்னுட்டான். மேத்யூ காலிங். செத்து போயிட்டான்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் எப்படி ஃபோன் பண்ண முடியும்? பயத்தோடையே போன அட்டென்ட் பண்றா. ஆனா அந்த பக்கம் கேட்டது ஒரு மனுஷ குரலே இல்ல. அது என்னன்னே சொல்ல முடியாத ஒரு கொடூரமான சத்தம். பயந்து போய் உடனே போனை கட் பண்ணிடுறா. பயந்து போய் சிசிடிவி ரூமுக்கு ஓடுறா. அங்க அவ பார்த்த காட்சி இன்னும் பயங்கரம். முதல்ல செக்யூரிட்டி கார்டு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு செக் பண்ண போறாரு. ஆனா அங்க ஒண்ணும் இல்லைன்னு திரும்பி வராரு. அவர் வந்ததும் லைட்ஸ் எல்லாம் படபடன்னு விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் மெதுவா அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் கேமராவை நோக்கி வருது. அந்த சிசிடிவி காட்சியை பார்த்ததும் சூசனுக்கு உசிரே போயிடுச்சு. அலறி அடிச்சுக்கிட்டு ஆபீஸை விட்டு வெளியே ஓடி நேரா அவ வீட்டுக்கு போறா. ஆனா அவளை துரத்துற அந்த பயம் அவளை விடுறதா இல்ல. வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி லாக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நின்னு மூச்சு வாங்குறான். அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கிறா. ஆனா அந்த நிம்மதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அவ போன் மறுபடியும் அடிக்குது. அந்த பக்கம் அதே மேத்யூவோட குரல். இது நான் தான் மேத்யூ, நான் கீழே தான் இருக்கேன், ஒரு ரூம் நம்பரை சொல்லுன்னு கேக்குது. பயத்துல அவளும் ரூம் நம்பரை சொல்லிடுறா. போன வச்ச கொஞ்ச செகண்ட்ல அவ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அவ இதயம் படபடன்னு அடிச்சுக்குது. இப்ப கதவுக்கு அந்த பக்கம் நிக்கிறது யாரு? நடுங்குற கையோட கதவுல இருக்கிற அந்த சின்ன ஓட்ட வழியா எட்டி பாக்குறா. அங்க மேத்யூவோட முகம் அப்பட்டமா ரொம்ப தெளிவா தெரியுது. செத்து போன ஒருத்தன் எப்படி அவ வீட்டு வாசல்ல நிக்க முடியும்? அவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். இது நிஜமா இல்ல தான் கண்ணுக்கு தெரியற பிரம்மையா? இந்த மர்மம் விலகணும்னா அவ இந்த கதவை திறந்தே ஆகணும். அவளுக்கு அந்த தைரியம் வருமா? கதவை திறப்பாளா? இருக்கிற தைரியத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து கதவை திறக்கிறா. ஆனா வாசல்ல யாருமே இல்ல. வெறும் காத்து தான் அவளை வரவேற்குது. அந்த நிசப்தம் அவ மனசுக்குள்ள ஒரு தீராத பயத்தை மட்டும் விட்டுட்டு போகுது.